தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தற்போதைய தமிழக அரசியல் சூழல் குறித்து ஆலோசனை கேட்டதன் அடிப்படையில் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி தமிழகத்தில் சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை கூட்டுமாறு ஆளுநருக்கு யோசனை வழங்கியிருக்கிறார். பெரும்பான்மையை தீர்மானிக்க சிறப்பு கூட்டத்தொடரே வழியாக இருக்கும் என்றும் முகுல் ரோத்தகி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்டு பெறலாம். நிரஞ்சன், ஆளுநருக்கு முகுல் ரோத்தகி ஆலோசனை வழங்கியிருக்கிறார்களே, அது குறித்த விரிவான விவரங்களை சொல்லுங்கள். காயத்ரி, இது ஒரு நிச்சயமாக தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் முகுல் ரோத்தகி அவர்களிடம் நாம் தொடர்ந்து இந்த பிரச்சனை ஆரம்பித்ததிலிருந்தே தமிழக அரசின் சார்பாகவோ அல்லது கவர்னரின் சார்பாகவோ ஏதேனும் உங்களிடம் ஆலோசனைகள் கேட்கப்பட்டதா என்று 2 நாட்களுக்கு முன்னர் கூட நாம் அவரை தொடர்பு கொண்டிருந்தோம். ஆனால் இதுவரை எந்த ஒரு ஆலோசனையும் கோரப்படவில்லை என்ற ஒரு பதிலை தான் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் திடீரென்று அவர் கவர்னர் அவர்கள், அதாவது கவர்னர் வித்யாசாகர் ராவ் அவர்கள் முகுல் ரோத்தகியிடம் இது தொடர்பான ஆலோசனைகளை கோரியிருக்கின்றார். நிலைமை கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கின்றது, என்ன மாதிரியான சட்ட ரீதியான விஷயங்கள் இருக்கிறது என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளுக்காக அவர் தற்பொழுது மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், அதாவது அட்டார்னி ஜெனரலாக இருக்கக்கூடிய முகுல் ரோத்தகி அவர்களை தொடர்பு கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை கோரியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் வித்யாசாகர் ராவுக்கு பல்வேறு சட்ட ஆலோசனைகளும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஒரு சிறப்பு சட்டப்பேரவையை கூட்டி நீங்கள் உடனடியாக இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இருக்கக்கூடிய சசிகலா மற்றும் பன்னீர்செல்வம் ஆகிய 2 பேரையுமே நீங்கள் அழைத்து பெரும்பான்மையை நிரூபிக்க செய்வதற்கான ஒரு வழித்தடத்தை, அதாவது பிளாட்ஃபார்மை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். அது ஒன்றுதான் தற்பொழுதைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தற்பொழுது ஒரு தீர்வாக இருந்து வரும். ஏனென்றால் குதிரை பேரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கின்றது. ஒரு காபந்து முதல்வராகத்தான் தற்பொழுது பொறுப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே தற்பொழுது அங்கு நிலைமையும் சற்று மோசமாகி கொண்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நான் ஊடகங்கள் வாயிலாகவும் தொடர்ந்து நான் பெற்று வருகின்றேன். அதன் அடிப்படையில் உடனடியாக இதற்கான விஷயங்களில் இறங்குங்கள் என்ற ஒரு ஆலோசனையானது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் நீங்கள் இந்த சொத்து குவிப்பு வழக்கிற்காக காத்திருக்கிறீர்கள் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டது. அதற்காக காத்திருப்பதில் என்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் அதற்காக நீண்ட நாட்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவ்வாறு எடுத்துக்கொண்டால் அது இன்னும் நிலைமையை மோசமாக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடும் என்ற ஒரு ஆலோசனைகள் தான் தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்றது. சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு இந்த வாரத்திற்குள் வந்துவிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதன் காரணமாக தற்பொழுது முகுல் ரோத்தகி அவர்களும் சிறிது காலம் காத்திருப்பதில் எந்த தவறும் இல்லை என்ற ஒரு சட்ட ரீதியான ஒரு ஆலோசனை வழங்கி இருக்கின்றார்கள். எனவே தற்பொழுதைக்கு சொத்து குவிப்பு வழக்கு இந்த வாரத்திற்கு வரும் வரை வித்யாசாகர் ராவ் காத்திருப்பார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி, நிரஞ்சன், இந்த நேரத்தில் இவர் வழங்கியிருக்கக்கூடிய ஆலோசனையின் வலிமை என்ன? இதுவே முடிவாக இருக்கும் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாமா? அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை கவர்னருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை செய்தே தீர வேண்டும் என்ற உத்தரவினை யாராலும் பிறப்பிக்க முடியாது. ஏனென்றால் எம்எல்ஏக்கள் மிரட்டப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக எழுந்து வருகின்றது. குறிப்பாக தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்களே தான் நிர்பந்திக்கப்படுத்தப்பட்டு தான் இந்த ராஜினாமா கடிதத்தில் நான் கையொப்பமிட்டேன் என்ற ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக தெரிவித்திருக்கின்றார். தற்பொழுது எம்எல்ஏக்கள் அனைவரும் ஒரு சொகுசு பங்களாவில் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் விருப்பத்துடன் வைக்கப்பட்டிருக்கிறார்களா அல்லது விருப்பத்திற்கு மாறாக வைத்திருக்கிறார்களா என்பது தொடர்பான வெளிப்படையான உண்மையான விஷயங்கள் தெரியாமல் இருக்கின்றது. எனவே எந்த ஒரு தவறும் ஜனநாயகத்தில் எந்த விதமான தவறும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தற்பொழுது ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து பொறுமை காத்து வருகின்றார். இதனை பல்வேறு சட்ட ரீதியான வல்லுநர்களிடம் சரி, அரசியல் ரீதியான சில முக்கியமான நிர்வாகிகள் தலைவர்களிடம் கேட்டதற்கும் ஆளுநர் சிறிது காலம் இருப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை என்று கூறியிருக்கின்றார். இன்றைய தினம் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடுவிடம் கூட நாம் இது தொடர்பாக கேட்ட பொழுது தற்பொழுதுக்கு தமிழகத்தில் முதல்வர் என்பவர் இருந்து வருகின்றார். நிர்வாகம் சரியாக நடைபெற்று வருகின்றது. காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். சட்ட ஒழுங்கு சரியான முறையில் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கும் பொழுது எதற்காக எவ்வளவு அவசரப்பட வேண்டும்? உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள், 1 வார காலத்திற்குள் தீர்ப்பு வந்துவிடலாம் என்று. எனவே இந்த 1 வார காலம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயம் அல்ல. எனவே கவர்னர் காத்திருப்பதில் என்பதில் எந்தவித தவறும் இல்லை என்று கூறியிருக்கின்றார்கள். இதே விஷயத்தை தான் இன்றைய தினம் இந்த ஆலோசனை வழங்கிய பொழுது முகுல் ரோத்தகி
ரோத்தகி அவர்களும் வலியுறுத்தி இருக்கின்றார். எனவே கவர்னர் இந்த விஷயத்தில் இந்த சொத்து குவிப்பு வழக்கு இனி வரும் வரை கூட காத்திருப்பதற்கான சட்ட ரீதியிலான விஷயங்கள் அவருக்கு தொடர்ந்து இருந்து வருகின்றது. ஒருவேளை நிலைமை கட்டுக்கடங்காமல் செல்லும் பொழுதுதான் இவர் அந்த விவகாரங்களில் தலையிட்டாக வேண்டும். உடனடியாக சிறப்பு சட்டப்பேரவை குழு கூட்டத்தை கூட்டுவது உள்ளிட்ட விவகாரங்கள் இருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுதைக்கு நிலைமை மிகவும் சீரான முறையில் இருந்து வருவதன் காரணமாக உடனடியாக இதில் அந்த எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்துவிடக் கூடாது. அவ்வாறு எடுத்து அது ஏதேனும் ஒரு பிழையாகிவிட்டால் அது நிச்சயமாக தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை ஏற்படுத்தும். ஏனென்றால் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட விவகாரங்களில் போராட்ட மனப்பான்மையில் தான் தற்பொழுது வரை நீடித்து வருகின்றது. எனவே இவை அனைத்தையும் மனதில் வைத்துக் கொண்டுதான் வித்யாசாகர் ராவ் செயல்பட்டு வருவதாக மத்திய அரசின் சார்பிலும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இதே மாதிரியான கருத்து தான் தற்பொழுது முகுல் ரோத்தகியிடமிருந்தும் வந்திருக்கிறது. காயத்ரி, நிரஞ்சன், முகுல் ரோத்தகி சொன்னபடியே சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூட்டப்பட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? காயத்ரி, இந்த விவகாரத்தில் தான் தற்பொழுது இந்த சிறப்பு சட்டப்பேரவையை கூட்டினார்கள் என்றால் உடனடியாக பெரும்பான்மையை நிரூபிக்கும், அதாவது ஃப்ளோர் டெஸ்ட் என்று சொல்வார்கள், யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 117 அந்த எம்எல்ஏக்களின் ஆதரவு என்பது தேவைப்படும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இவருக்கு யார் அந்த அளவிற்கு எந்த தரப்பினருக்கு அந்த 117 எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைக்கிறது என்பதனை பார்க்க வேண்டும். ஒருவேளை இரண்டு தரப்பிலேயுமே அந்த ஆதரவு என்பதை கிடைக்கப்படவில்லை என்றால் ஒருவேளை வெளியில் இருந்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளியிலிருந்து ஏதேனும் ஒரு தரப்பிற்கு அவர்கள் ஆதரவு தெரிவிக்கலாம். அவ்வாறு தெரிவிக்கும் பட்சத்திலும் தொடர்ந்து அந்த யார் பெரும்பான்மை நிரூபிக்கிறார்களோ அவர்கள் முதல்வராக தொடருவார்கள். அப்படி இல்லை என்றால் உடனடியாக ஆட்சியானது கலைக்கப்பட்டுவிடும். ஆளுநர் ஆட்சி, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டு பின்னர் தேர்தல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உருவாகும். தற்பொழுதைக்கு அந்த இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களின் நிலைமை என்ன, அவர்களது ஆதரவு ஓபிஎஸ்க்கு, அதாவது தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வத்திற்கா அல்லது அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சசிகலாவிற்கு அவர்கள் ஆதரவா என்பது தொடர்பான வெளிப்படையான ஒரு விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. இந்த ஃப்ளோர் டெஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான இந்த சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்றால் மட்டும்தான் அவர்கள் யார் தரப்பில் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ஒரு விரிவான விளக்கங்கள் கிடைக்கப்பெறும். ஒருவேளை தொங்கு சட்டப்பேரவையாக இருந்தால்தான் நிலைமை சற்று வேறு விதமாக பிரச்சனையாக மாறக்கூடியதாக இருக்கும். எம்எல்ஏக்கள் 117 ஆதரவு யாருக்கேனும் ஒருவருக்கு இதில் கிடைத்தாலும் கூட அவர்கள் முதல்வராக தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் திடீரென்று ஒருவேளை சொத்து குவிப்பு வழக்கில் பிரச்சனைகளும் அவர்கள் கண்காணிக்க வேண்டியதாக இருக்கிறது. காயத்ரி.